ஊழல் தடுப்பு ஆணைய விசாரணை அதிகாரிகளுக்கும் அதிபர் மாளிகையின் பாதுகாப்பு படையினருக்கும் மணிக்கணக்கில் நடந்த வாக்குவாதத்தால் தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோலை கைது செய்யும் முயற்சி இன்று தோல்வியில் முடிந்தது. யூனை கைது செய்வதற்காக அதிபர் மாளிகைக்கு சென்ற 5 மணி நேரங்களுக்கு பிறகு பிற்பகல் 1:30 மணிக்கு அரசாங்க உயர் அதிகாரிகளுக்கான லஞ்ச விசாரணை குழு அம்முடிவை கைவிட்டது. விசாரணை அதிகாரிகளை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்திய வேளை அதிபரின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் வெளியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் நிலைமையை மோசமாக்கியது. எனவே சம்பவ இடத்தில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை தவிர்க்க அம்முடிவு எடுக்கப்பட்டது. அடுத்த கட்ட முடிவு குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என விசாரணை குழு கூறியது. டிசம்பர் 3 ராணுவ சட்டங்களை அமல்படுத்த முயன்று தோல்வி கண்ட அதிபர் யூன் மீது அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் தேச துரோக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அதன் விசாரணைகளுக்கு வருமாறு 3 முறை அழைப்பாணைகள் அனுப்பப்பட்டும் அவர் கண்டுகொள்ளாததால் கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் அதிபர் மாளிகை வளாகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.